ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்பைசி சிக்கன் மசாலா எப்படி பண்ணலாம்? சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் எந்த சிக்கன் 65 மசாலா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். தயிர் ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கடாயில் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இந்த சிக்கனை இந்த கடாயில் சேர்த்துட்டு அதே பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியேறும். அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும். லைட்டாக அந்த சிக்கன் மூழ்கிற அளவு இருந்தால் போதும் தண்ணி.
ரொம்ப தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா அதை வந்து வேக விடுங்க. ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விடலாம். நல்லா சிக்கன்லாம் வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெலாம் ஓரளவு நல்லா சுண்டிருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சே நான் வந்து நல்லா குக் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வந்து இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த சிக்கனை நல்லா வேக விடலாம். பாருங்கள், இந்த சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்பைசி சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கு, பிரியாணிக்கு, சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.